பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காந்திமதி சக்திவேல் கிட்ட பேசுறாங்க. சக்தி, இப்போ உன் அண்ணன் உயிரோட இருக்காருன்னா அதுக்கு முழுக்க காரணமே கதிர் தான். கதிர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா உன் அண்ணாவை நம்ம உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. எல்லா பகையும் மறந்து குடும்பமா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். நீ கதிர் கிட்ட பேசு சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே குமாரு யோசிக்கிறாங்க. ஐயோ, அப்பா போயிட்டு ஒருவேளை கதிர் கிட்ட பேசிட போறாரு. இல்ல, அப்படி இருக்கவே கூடாது. அந்த குடும்பம் எனக்கு எளிமையான குடும்பம் எளிமையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு குமாரு அப்பா, நமக்கு கூட தான் பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நம்மளாம் கூட நல்லாவே பார்த்திருப்போம். கதிரை விட 100 மடங்கு நல்லா பார்த்திருப்போம்ல. கதிர் இப்படி பண்ண விஷயம் எல்லாமே பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் மட்டும்தான். அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்கப்பான்னு சொல்லிட்டு குமாரு சொல்றாங்க. உடனே காந்திமதி, ஏண்டா, எதுக்காகடா உன் புத்தி இப்படி போகுது? கதிர் பணம் வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தா அதை எப்படியும்னாலும் அடைஞ்சிருக்கலாமே. உன் அண்ணாவை காப்பாத்தி தான் அடையணும்னு என்னடா அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கும் சக்திவேல் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா ரூமுக்குள்ள போயிடுறாங்க. உடனே குமார் கிட்ட காந்திமதி, ஏண்டா, அந்த குடும்பத்துல இருக்கிற அரிசியை விரும்பின அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதோ அந்த குடும்பத்தை எதிரி குடும்பமாவே நினைச்சிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, எனக்கு கிடைக்காதவை யாருக்கும் கிடைக்க கூடாது. அவ வேணும்னா என்ன மிஸ் பண்ணதா நினைச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட போறான். கண்டிப்பா இது நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு குமார அங்கிருந்து போறாங்க. இப்ப சக்திவேல் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா விதத்திலுமே கதிர் எந்த அளவுக்கு குடும்பத்துக்காக உதவி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா யோசிச்சுட்டு இருக்காங்க. காந்திமதி சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சக்திவேலோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. சக்திவேல் மொத்தமா மாறி கோமதியோட குடும்பத்தை தன் குடும்பமா ஏத்துப்பாங்களா, இல்ல பழைய வெஞ்சன்ஸோட கதிர் இது எல்லாமே பண்ணது முத்துவேலோட சொத்துக்காக தான் சொல்லிட்டு நினைப்பாங்களா, இல்ல அதையும் மீறி நம்ம கதிர் செஞ்ச செயலுக்காக குடும்பம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழுமா, குமாருக்கு நல்லபடியா கல்யாணம் செஞ்சு வைப்பாங்களா, இல்ல பழையபடிதான் சக்திவேல் விஷமோட இருக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.